ரங்கராஜ் பாண்டி, வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறதா ஒரு தகவல் சார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்க்கணும்னு சொன்னாங்க, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பார்க்க வேண்டியது அவருடைய கடமை, பார்க்கிறாரு. எதுங்க வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை பிடிச்சி வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அப்போ திருச்சியிலையாவது அட்லீஸ்ட் பார்த்துருக்கலாம். நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நீங்க பார்க்கலாம். அவர் எங்க சொல்றாரோ அங்க அவர் பார்ப்பாரு. நீங்க விரும்புற இடத்துல அவர் பார்க்க முடியாது. சொல்லுங்க. நாங்கன்னா எங்களுக்கு மாமல்லபுரம், பாண்டிச்சேரி அப்படி நல்ல ஊர் தெரியுங்க. நாங்கள் வந்து இளவு வீட்டில் உட்காந்துருக்கோம், உங்களுக்கு இப்படி அவங்க யாரும் கேட்குறாங்க. அவர் எல்லாருமே பெரிய துயரத்தோடு ஆறுதலோடு நம்முடைய குடும்ப உறுப்பினர் வந்து நிற்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இடையில பூந்துட்டு அவர் ஏன் அங்கே திருச்சியில் ஏன் பார்க்கல, அவர் ஏன் கரூரில் பார்க்கல, ஏன் ரவுண்டானா கிட்ட ஏன் பார்க்கல, அவர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஏன் பார்க்கல, நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டியது அது உங்களுடைய இஷ்டம். உங்களுடைய கட்சி நடத்தும் போது நீங்கள் எதிர்பார்க்க ஃபேவரா இருக்குன்றதுக்காக டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை. உங்கள்கிட்ட என்ன பண்ணாரு, உங்கள்கிட்ட என்ன பண்ண, நீங்க உங்களை அபியூஸ் பண்ணாருன்னு சொல்லுங்க. டேக் இட் ஃபார் கிராண்டடா சார்? தேவேந்திரனா உங்களுக்கு கம்மியா தெரியாது சார், எங்க சேனல்லாம் உங்களுக்கு கம்மியா தெரியாது கேளுங்க. அவர் என்ன பண்ணாரு? தோத்துக்கிட்டே இருக்கீடா. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்கணும் விரும்புனாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்க அவர் விரும்புறாரு. எல்லார்ட்டையுமே வந்து வீடியோ காலில் பேசினாரு. எல்லாருக்குமே 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. அவர் வந்து பார்க்கணுன்றாரு, வாங்க சந்திப்போன்றாங்க. அது அவங்க அவங்க வந்து பெரிய ஆறுதலோட கிளம்பி வர்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ அனிதா வீட்டுக்கு போனதோ அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனதோ, இப்போ சமீபமா அஜித்குமார் காவல் மரணத்துல இறந்தாரு, அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றதோ, இப்படி இந்த சிக்கல் இல்லாம ஒரு திடீர் பிளான் மாதிரியே போயிட்டு யாருக்கும் தெரியாம அல்லது தெரிஞ்சவங்க கூட பல நேரங்கள்ல இப்படி. இது எல்லாமே ஒருத்தருடைய வீடு, இது 28 வீடு காத்துட்டு இருப்பாங்க. சிவிக் சென்ஸ் அப்படி அவ்வளவு மோசமான மக்களா நம்ம அப்படி கிடையாது. நீங்க எப்படினாலும் வச்சுக்கோங்க, நடந்ததுல நெரிசல் ஆச்சு இல்ல, அது யாருடைய சென்ஸ், சிவிக் சென்ஸ் தப்பா இல்லாட்டி சரியாக விசாரிக்க போகுது. அதுதான் சொல்ல பார்க்கணும்ல. அப்ப நம்ம வந்து ஒரு முடிவுக்கு எப்படி வருது? சிவிக் சென்ஸ் சரி இல்லையா, இல்லாட்டி சிவிலியன் சரி இல்லையா, இல்லாட்டி ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்குமா, நமக்கு தெரியாதுல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பனையூருக்கு இவர் போறாரு, வீட்டு வாசலுக்கு கூட்டம் எல்லாம் வரல இல்ல அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு. ரஜினிகாந்த் கூட அப்படி கூட்டம் ஏதாவது முக்கியமான நாட்கள்னா வந்துட்டு போவாங்க, ஒரு வெளியில வந்து பேசி அனுப்புற அளவுக்கு எல்லாம் இருக்கும். அப்படி விஜய் வீட்டுக்கிட்டயோ விஜய் கூட்டம் இல்ல, நீங்க தமிழில் போட்டுக்கோங்க. உன்னை வேணா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? விஜயோட பிரைவசியை மதிக்கிறாங்கன்ற 27,000 பேருங்கிற அரசாங்கம் பதிவு செய்த நம்பர். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்த நம்பரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கட்டிங்க ஒரு 15 வருஷமா இருப்பீங்களா, 10 வருஷமா இருப்பீங்களா, உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல நீங்க எடுத்து பார்த்து சொல்லுங்க. 27,000 பேர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு யாருக்கு வந்தாலும் எங்கேயாவது பதிவு இருக்கான்னு பாருங்க. இவ்வளவுதான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, போய் ஷூட் பண்ணும்போது அங்க இந்த தொந்தரவுலாம் இல்லையா, பிரைவேட் செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க, போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கிறாங்க, அப்படி முடிச்சிட முடியல. அதை தவிர்த்து நீங்க செக்யூரிட்டி வந்து முன்னாடி நான் போட்ட போயிட்டு புரியுங்களா, கொடைக்கானல் எப்படி போனாரு, நான் போட்டு நீங்க என்கிட்ட ட்ரை பண்ணி பாக்குறீங்க புரியுங்களா. அவர் வந்து அதெல்லாம் முன்னாடியே தடுத்துருவாங்க. நம்ம காவல்துறைக்கு அதான் கேட்டுட்டே இருக்கிறோம். நீங்க அதை மறந்துட்டீங்க. நான் கொடைக்கானல் சொன்னதான் கரூருக்கும் சொல்றேன். 3 மணிக்கு முன்னாடி ஏன் அலோவ் பண்ணீங்க? நீங்க வந்து ஏஎம் ஸ்டுடியோல நீங்க ஷூட்டிங் பண்ணீங்கன்னா வாசல்ல வாட்ச்மேன்ல இருந்து உள்ள போலீஸ் வரைக்கும், கேரவேன் வாசல்ல ஒருத்தர் வரைக்கும் தடுப்பாங்க உங்களுக்கு புரியுங்களா. அப்ப 18 படிநிலை எங்க இருக்கும்? அப்படி இப்ப பண்ணிரலாம்ல, அப்ப காவல்துறையில பண்ணணும். தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. முத நாள் அப்ளை பண்ணி மறுநாள் பெர்மிஷன் தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கல சொல்லுங்க, ஒரு கூட்டத்துக்குள்ள சொல்லுங்க. எங்க கூட்டத்துக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியல எழுதி கொடுத்துருக்காங்க. உலக வரலாற்றுல உண்டா? நான் ஒரு கேட்ட கூட்டம் கேட்கிறேன், எனக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு எங்களால் காப்பாற்ற முடியாம போயிடும். உலகத்துல ஒரு தமிழ்நாடு போலீஸ் எழுதி கொடுத்து பாத்துருக்கீங்களா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையில இப்படி பார்ஷியலா நடந்துப்பாங்க, நம்மள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்கன்னு தெரியுதுன்னா நமக்கு தான் சட்ட வாய்ப்புகள் இருக்குல்ல சார். கோர்ட்டுக்கு போலாம்ல, அமல்படுத்தலாம்ல. நீங்க போங்க பாஸ். அவர் ஏன் பாஸ் கோர்ட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, ரோட்டுக்கு போய் சொல்லி அவருக்கு தானே சார் பிரச்சனை. அவர் பார்த்து உங்கள்கிட்ட சொன்னார் எனக்கு பிரச்சனை சரியா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ பர்மிஷன் வாங்கிடலாமே, இல்ல கோர்ட்டுக்கு போலாமேன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
தொங்கு. அவர் எப்படி பார்த்து போறாரு? அவர் கண்ணை மூடிட்டு பாக்குறாரு. அரசியல் கட்சி தலைவர் சார். நீங்க ஏன் ஓட்டு ஆள போறவர் சார். ஓட்டு போடாதீங்க. ஆள போறதா சொல்றவர் நீங்க சார். நீங்க ஓட்டு போட மாட்டீங்கல்ல, ஏன் கொல்லப்படுறீங்க? முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம், முடியாத பட்சத்துக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்க டி ஷர்ட் இப்படி போட்டு போறாரு. பிரதமருடைய சந்திப்புல இருந்து அதிகாரப்பூர்வ மீட்ல இருந்து தொழில் மீட்ல இருந்து யாரா டி ஷர்ட் போட்டு துணை முதல்வர் தமிழ்நாட்டுல இந்தியால காட்டு சொல்லுங்க பாஸ் பாஸ். அவ்வளவுதான் நீங்க வச்சுக்க. இது உங்களுக்கு புது மரம் உருவாகிட்டு போகுது, அவ்வளவுதானே. அவங்க அம்மா அப்படி இருந்தாங்களா, அவங்க அப்பா அப்படி இருந்தாரா, அவங்க தாத்தா அப்படி இருந்தாரா, நேருவோ இந்திராவோ சோனியாவோ ராஜீவ் அப்படி இருந்தாங்க? இல்ல இல்ல, இவர் ஒரு ரூபத்துல ஒருத்தர் ஊமையா பாக்குறப்ப சந்தோஷப்படுற முதல் லாத்தாயா லாத்தா உன்னை மாதிரியே ஒருத்தன் பேசுவான் பாத்துக்க பேச்சு டீச்சர் போட்டு போறாருல, அது மாதிரி தான் இவர் ஒரு புதுசு உருவாக்கிட்டு போறாரு. கூப்பிட்டு பாக்குறது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க கதறி அழுதுட்டே இருங்க, என்ன பிரச்சனை? ரைட் சார். என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம ஒவ்வொரு தடவையும் சந்தர்ப்பங்களை அது எப்படி கேட்பீங்க நீங்க? அது எப்படி கேட்பீங்க? ஆமா, அண்ணா நகர் சிறுமி வந்து பாலியல் உணர்ச்சிக்குள்ளாகும் போது வேண்டாம் சொல்லி கேட்பீங்க. திருப்பத்தூர் விஜய்க்கு நீங்களே, அஜித்துக்கு நீங்களே கொடுத்தீங்களா? எப்படி கொடுத்தீங்க? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. விஜய் ரசிகர்களே தாவேக்காவை தீவிரமா ஆதரிச்சு திமுகவினரையோ மற்றவர்களையோ விமர்சிச்சு எதிர் விமர்சனங்களை முன் வச்சு தற்காத்துட்டு இருந்த இப்ப விஜயால் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லப்பட்டவங்களே இப்ப விஜய் விமர்சிக்கிறாங்க. இந்த அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க யார சொல்றீங்களா எனக்கு தெரியாது. அவங்கள பத்தி நீங்களே உங்க கமெண்ட் போட்டு நீங்களே வாழ்த்துக்கங்க, திட்டிக்கங்க. எனக்கு நான் யார் சொன்னாலும் சொல்லுங்க, நான் பேசுறேன். விஜய் ஆதரவாளர்கள் போயிட்டாங்க, இதெல்லாம் ஏதாவது டேட்டா இருக்கா? பிம்பம் சார். பொது பிம்பம் கற்பனைக்கு நான் பிம்பம் கொடுக்க முடியாது. மக்களோட பல்ஸ் அதுல தெரியாதா? இல்ல, விஜய் முதலமைச்சராகி பார்க்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு திரும்பி சொன்னா பரவாயில்ல, நான் திரும்ப சொல்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே மேட்டர் திரும்ப திரும்ப சொன்னா பாக்குறவங்க உங்க சேனல் எங்க சேனல் வெறுத்துற கூடாது. எனக்கு அவ்வளவு வேணும். என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீ, திரும்ப திரும்ப பேசுறீ, திரும்ப திரும்ப பேசுறீ, திரும்ப திரும்ப பேசுறீ, திரும்ப திரும்ப பேசுறீ. திமுகவும் அதிமுக என்ன பேசுன்னு பாத்துக்குங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திருவனந்தபுரத்துல என்ன பேசுன்னு பாத்துக்குங்க. இன்னைக்கு வந்து போலீஸும் விஜயும் டீலிங்கான்னு கேட்டவர் திருமாவளவன். 10 ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியாதான்னு கேட்டவர் திரு சண்முகம். எங்களுக்கு சொந்த சின்னம், எங்களுக்கு சுயத்தை நாங்கள் இழக்க மாட்டோம் சொன்னவர் திரு துரை வைகோ. இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க முடியும், இவர் ஏன் ஒன்றாக இருக்க கூடாது? ஐயோ அப்படி இல்லைங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்று சொல்லும், வேண்டாம். காங்கிரசுக்கும் திமுகவுக்கு உள்ள கொள்கை உடன்பாடு ஒன்னே ஒன்று சொல்லும், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து 3 பேர்த்த மோதுறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா சொல்லிக்கலாம். அவங்க தான் ஆல்ரெடி டைட்டா இருக்காங்க. 6-6 ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டாங்களா? 6-6 போன தேர்தல் சொல்றேன். நம்ம 2021 பத்தி பேசிட்டு இருக்கோமா? சாரி, மறந்துட்டேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 2021 தாவேக்காவே கிடையாது. 26 சார். 26 திமுக கூட்டணியில வராதா? திமுக கூட்டணியில எல்லாரும் கொடுத்துட்டாங்களா? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? விஜய் சரிபாதி 15 கோடியா 30 கோடியா ஒரு செய்தி வந்துச்சு. இந்த முறை 15 கோடியா 30 கோடியா? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு என்னை அதிமுக காரன் விமர்சிச்சது இதே சோகால்டு, என்னை பாஜக காரன் சொன்னது இதே சோகால்டு, என்னை விஜய் காரன் சொல்றது இதே சோகால்டு. புரியுதுங்களா? அப்ப நான் மாறிட்டு இருக்கிறேன்னா நீங்க மாறிட்டு இருக்கீங்களான்னு பாத்துக்க, இவ்வளவுதான். இருக்கிறக்கே கூட்டணி என்ன செய்யுன்னு தெரியாம முடிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதாங்க, 2 கம்யூனிஸ்ட் 2 சீட் கூட கேட்கிறாங்க. விடுதலை சீட்ல 2 சீட் கூட ஒத்துக்கிடாது. மதிமுக 6 சீட்டை கேக்குது சொந்த சின்னத்துல. காங்கிரஸ் கட்சி 40 கேக்குது. இதுக்கு எங்க போவாங்க சொல்லுங்க? ஆளுக்கு 50 ரூபா கோனாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. கம்பெனிக்கு 50. திமுக தனித்து போட்டிட்டா வென்றும்னு சொல்லுங்க. எந்த கட்சியும் தனித்து போட்டிட்டா வென்றது ஏங்க? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்க சொல்றீங்க? திமுக தனித்து போட்டிட்டாலும் கஷ்டம். அது நமக்கு தெரியல, அரித்மெட்டிக்கலி பார்க்கணும்ல. புரியுது, விட்டுருங்க. அடுத்து போ. என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா. முக அம்மா